சங்கீதங்களின் புத்தகம் 120வது அதிகாரம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்கள், என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறீர்கள், என்ன காரியத்திற்காய் நீங்கள் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறீர்கள் என்று சொல்லி அவர் எப்போதும் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது நிமித்தமே நாம் வேண்டுகிறதுக்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறோம். என் பிரியமான தேவ ஜனமே, ஒரு பெரியவர் என்னிடத்துல இப்படியாக சாட்சி பகிர்ந்து கொண்டார். அவருடைய வாலிப வயதிலே அவர் குடும்ப சுமை அதிகமாய் இருந்தது நிமித்தம் கடன் அதிகமாய் இருந்தது. இது நிமித்தமாய் நான் எப்போதும் ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் எப்போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பேன், ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய இக்கட்டிலிருந்து என்னை நீக்கி என்னை விடுதலை செய்தார், எல்லா கடன்களையும் மாற்றி போட்டார் என்று சொல்லி அவர் எனக்கு சாட்சி அளித்தார். என் பிரியமானவர்களே, அப்படியாக இந்த நாளிலே உங்களது கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களது அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி தர தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த பெரியவருடைய கூப்பிடுதலை கேட்டு ஜெபத்தை கேட்டு அவருடைய கடனை மாற்றினீர் என்று அவர் சாட்சி கொடுத்தாரே. தகப்பனே, இந்த நாளிலே இப்பொழுதும் யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர்கள் கடன்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்பா, அவர்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். தகப்பனே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளறிவியாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை கூப்பிடுகிற நேரத்திலே நீர் செவி கொடுக்கிற தேவன் என்பதை அப்பா அநேகர் அறிந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. எப்போதும் உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.